சார் 2020 ஜான்வரி கரெக்டாக என் பர்த்டே அன்றைக்கி எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ஓகே ஆகுதாங்க. ஐ மீன் ஃபைனல் மீட்டிங் அன்றைக்கி தான் முடியுது. ஒரு ஏப்ரல் 15 மாதிரி நம்ம ஆஃபீஸ் போட்டுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மார்ச்சில் கோவிட் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணலன்னு தெரியறதுக்கே எனக்கு ஒரு 7-8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ பசுபதி சாரை மீட் பண்ணேன். அப்போ எனக்கு இன்னொரு ப்ரொடியூசர் கிடச்சாங்க செகண்ட் வேவுக்கு முன்னாடி. நான் பசுபதி சாருக்கு கால் பண்ணேன். அவங்க செம்ம ஜென்யூனாக இருந்தாங்க. ஒரு 2 டேஸ்லேயே ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு நான் ரெடியாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ செகண்ட் வேவ் வந்துச்சு. செகண்ட் வேவில் அந்த ப்ரொடியூசரும் போயிட்டாங்க. அப்போ நவம்பர் ஸ்டோரி ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், அது ரிலீஸ் ஆகி கரெக்டாக 1 வீக்கில் எனக்கு கால் பண்ணாங்க சார். கால் பண்ணி என்னடா என்னமோ சொன்னி என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை சார் ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி நான் இவங்க நம்பர் தரேன், இவங்களை ஃபாலோ பண்ணுன்னு ஹாப்பி யூனிகான் அவினாஷ் சாரோட நம்பர் கொடுத்தாங்க. ஸோ இது அங்கே ஆரம்பித்த ஜேர்னி, நவம்பர் ஸ்டோரியில் ஆரம்பித்த ஜேர்னி தான் இது ப்ராசஸில் இருக்கும்போதே அப்போதைக்கும் படமாக தான் இருந்துச்சு. இதை வெப் சீரிஸ்னால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அந்த ஆப்ஷனை நான் விரும்பலை. அப்புறம் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு அப்போது ஓடிடியில் போய் சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இருக்கிற படத்தையே சங்காக கட் பண்ணி வெப் சீரிஸ்க்குன்னு ஒர்க் பண்ணல. நான் சங்காக கட் பண்ணி போய் சொன்னேன். அது அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஆப்வியஸாக அது ஒர்க் ஆகாது. நீங்கள் படத்தை அப்படி பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா வெப் சீரிஸ்னு வந்ததுக்கப்புறமா அப்போ தான் வெப் சீரிஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். ஒரு ஓப்பனிங் ஹுக் இருக்கணும், ஒரு பேஸ் இருக்கணும், ஒரு கிளிஃப் ஹேங்கர் ஒன்று இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ நானும் அசோசியேட் அழகுன்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனும் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் த்ரூ அவுட்டாக இந்த ப்ராசஸ் வரைக்கும் இப்படி வந்திருக்கு.